என் கண்ணு முன்னாடி நிக்காது. என் வாழ்க்கையை அழிச்சு, என் வாழ்க்கையில நம்பிக்கையா வந்து என் குழந்தைய அழிச்சு, இப்ப நல்லவ மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கியா? இல்ல அஞ்சலி. ஏய், பொண்ணு மறக்கதாண்டா என் வாழ்க்கையில நான் செய்யக்கூடிய முதல் வேலை. அதுதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அஞ்சலி, நான் மறந்துட்டேன். ஆனா நீ ஏன் திரும்ப திரும்ப வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க? என் வாழ்க்கையில வந்து கெட்ட கனவுடா நீ. அஞ்சலி, அந்த கனவு எப்பவும் கலைச்சு போச்சு. இனிமே அது நினைச்சாலும் நடக்காது. என்ன விட்டுடு. இங்கிருந்து போ ப்ளீஸ் அஞ்சலி. ஏன்பா இங்கிருந்து. எதுக்குப்பா அந்த பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்க? என்னப்பா வேணும் உனக்கு? கோயில்ல கூட நிம்மதியா பொண்ணுங்களை இருக்க விட மாட்டீங்களா? போரிக்கு பசங்களா? போப்பா போ. உன்னதான்ப்பா சொல்றேன், போப்பா. பிரசாதத்தை எல்லாத்தையுமே கொடுத்துட்டியா சத்யா? இன்னும் கொஞ்சம் இருக்குது ஓனர். அந்த சாமிக்கு கொடுக்கலாம் வா. ஓனர், மகேஷ் என்ன இப்ப? ஐயா, என்னங்க பிரசாதம் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. வேணாம்மா. ஏன் பசிக்கலையா? பசி இருக்கு, ஆனா உன் கையால வாங்கி சாப்பிட முடியாது. நான் தானம் வாங்கினா தீர்காயுசா இருன்னு உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வாதம் பண்ணணும். ஆனா இப்போதைக்கு அது முடியாத காரியம். அதனால இதை நான் வாங்க மாட்டேன். நீங்க ஏன் இப்படியெல்லாம் சொல்றீங்க? எனக்கு நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. ஒரு உயிர் பலி ஏற்பட போகுதும்மா. சாவு நடக்க போற வீட்டுக்காரங்க கிட்ட நான் எதுவும் வாங்க மாட்டேன். நீ போ. சாமி, என்ன சொல்றீங்க? யாருக்கு என்ன ஆபத்து? யார் செத்து போவாங்க சொல்லுங்க. தாலி கட்டின உயிருக்கு ஆபத்தா இல்ல தாலியை சுமந்துட்டு இருக்கிற உயிருக்கு ஆபத்தான்னு என்னால சொல்ல முடியாதும்மா. இதெல்லாம் அந்த அம்மனுக்கு தான் தெரியும். ஆனா ஒண்ணு, நடக்க போற உயிர் பலிய தடுக்கவே முடியாது. ஓம் ஆதிசக்தி அம்மனே.